உங்களோட ஸ்தானத்துல இருந்து அவங்கள புரிஞ்சு கொள்றது. அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்றத அவங்களோட ஸ்தானத்துல இருந்து புரிஞ்சு கொள்றது தான் எம்பத்தி என்று சொல்றது. அப்ப அதுவும் கூட எங்களுக்கு எங்களோட எமோஷன்ஸ் எங்களால பேலன்ஸ் பண்ண முடியுமா இருந்தா தான் அந்த எம்பத்தி கூட வரும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல உங்களோட சண்டை வந்திருக்காது தானே. ம் இப்ப உங்களோட பெண்ணொண்ட உங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் உண்டு களவெடுத்துட்டாரு, உங்களுக்கு தெரியுமா அவர் களவெடுத்துட்டாருன்றத. இப்ப அந்த இடத்துல நீங்க கோவத்துல ஆளுக்காள் அடிச்சு கொண்டு பெரிய பிரச்சனையோடு வருது அந்த கிளாஸ் ரூம்ல. அப்ப அது ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு பெண்ணொண்டு இல்லாததால தான் அவர் களவெடுத்தாரு, அவருக்கு எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லாததால தான் அவர் எடுத்தாரு அப்படின்ட்டு அவரோட நிலைமை நாங்க புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா அந்த இடத்துல அந்த ஃபைட் நீங்க டென்ஷன் ஆகினது உங்களோட அமிக்டலா ஹைஜாக் ஆகுற எல்லா விஷயமும் தவிர்த்து கொள்ள முடியும். ஓகேயா? என் ஸ்கிரீன் விளங்குதாமா எல்லாருக்கும்? இப்ப எமோஷன் எங்களுக்கு வார நேரம் நாங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் தான் இது. அவாய்டன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன், சப்ரேஷன் அண்ட் worrying. இப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க தவிர்க்க நினைக்க கூடாது. கவலையாக இருக்குதுன்னு சொன்னா அந்த கவலையிலே இருந்து நான் கவலைப்படக்கூடாது அப்படின்றது ஒரு பிழையான மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, நாங்க அதை தவிர்க்க கூடாது. உங்களுக்கு கவலை வந்துச்சுன்னு சொன்னா கவலை வெளிப்படுத்தப்படுதல் வேண்டும். உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் சொன்னா நீங்க வேற விஷயத்துக்கு மனசை திசை திருப்ப கூடாது. உங்களுக்கு கவலையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், வேறொன்றை நோக்கி நீங்க போகக்கூடாது. அந்த கவலை வெளிப்படுத்தப்படுதல் வேண்டும். சப்ரேஷன் சொன்னா அடக்கி கொள்றது, கோபத்தை அடக்குறேன் சொல்லுவோம் நாங்க, பல்ல கடிச்சிட்டு அடக்குறோம், அது இல்லை. சப்ரெஸ் பண்ணினா வெடிக்கும். அதை விட அதை நாங்க வெளிப்படுத்தணும், ஆனா அது நாகரிகமான முறையில வெளிப்படுத்தணும். worrying, ஒரே விஷயத்த கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது, பேனா உடைஞ்சிட்டுன்னு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்ல. பேனா உடைஞ்சிட்டுன்றத எக்ஸெப்ட் பண்ணிட்டு அடுத்த நிலைமைக்கு நீங்க போகணும். அதைத்தான் நாங்க இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல நாங்க சொல்லித்தரோம். அவாய்டன்ஸ், அதை இல்லாமக்கவும் மேலாதவங்களால ஒரு விஷயத்த கடந்து தான் நீங்க வரணும். அதை எக்ஸெப்ட் பண்றது. இது செஞ்சா எனக்கு கவலை வரும், இந்த கவலை என் பிஹேவியர்ஸை மாத்தக்கூடாது, இந்த கோபம் என் பிஹேவியரை மாத்தக்கூடாது, நான் எப்படி ஆக்ட் பண்றேன்றத இந்த கோபம் மாத்தக்கூடாது. அதை பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்றதை பத்தி தான் நான் பேசலாம். அதுக்கு உங்களுக்கு சில டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தரேன். மைண்ட்ஃபுல்னஸ் முதலாவது டெக்னிக். மைண்ட்ஃபுல்னஸ் சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத நாங்க சரியாக அதுல மட்டும் எங்களோட இதை யூஸ் பண்ணி எங்களோட கவனத்தை முழுசாக செலுத்தி இது ஏன் நடந்துச்சுன்றத அவங்களோட நிலைமையிலிருந்து யோசிச்சு அதன் மூலமாக இந்த நடந்த சம்பவத்தின் மூலமாக எனக்குள்ள உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் என்னுடைய நடத்தை சார்ந்தும் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது, அந்த மாற்றங்களால வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்றதையும் நாங்க சீர்தூக்கி பார்க்கறது நாங்க மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றது. அந்த இடத்துல வச்சுதான் அந்த இடத்துல அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறது. இப்ப உங்களோட பக்கத்து வீட்டு ஆன்ட்டி உங்களோட மரத்துல இருந்து ஒரு மாங்காவை பிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஓகே, அவங்க மாங்காய் பிச்சுட்டாங்க, ஏன் மாங்காய் பிச்சாங்க, எதுக்கு மாங்காய் பிச்சாங்க, அந்த மாங்காய் பிச்சத்தால எனக்கு என்ன உணர்வு வரக்கூடும், அந்த உணர்வுக்கு நான் எப்படி நடந்து கொள்ள போகின்றேன் அப்படின்றது நீங்க அந்த இடத்துல யோசிக்கலாம். அதுக்கு போன மாசம் அவங்க தேங்காய் எடுத்தாங்க, அதுக்கு முதல் மாசம் அவங்க எங்களோட வீட்டுல இருக்கிற கருவேப்பிலைய பிச்சாங்கன்னு எல்லாத்தையும் கொண்டு அதுல குழப்பிக்கொண்டா அவங்களுக்கு இன்னும் கோவம் வரும். அந்த இடத்துல நீங்க மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது அதை மட்டுமே யோசிக்கிறது. நீங்க அதை மட்டுமே யோசிச்சு அதுக்குரிய தீர்வை நீங்க எடுத்துக்கொள்றது. அப்ப அதை நீங்க ஏற்றுக்கொள்றது. நடந்துட்டு இதுக்கு போற போயிட்டு எங்களுக்கு அதை பத்தி பேசி ஒன்றும் செய்யலாது, சண்டை பிடிச்சி கோவிச்சு எங்களோட உடம்ப நாங்க இது பண்ணி எங்களோட நடத்தையை வீணாக்கி எங்களோட டைமை வீணாக்கி இது இப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ள இயலாது. அப்ப அந்த இடத்துல நீங்க யோசிக்கிறது, உங்களுக்கு வார உணர்ச்சிகளை நீங்க வெளிப்படுத்துறதாலேயோ கட்டுப்படுத்துறதாலேயோ நீங்க என்ன மாதிரியாக நடந்து கொள்றீங்க, அந்த நடந்து கொண்டதோட விளைவு என்ன அப்படின்றத யோசிக்கிறது தானே மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுங்க. இது பெரிய ஒரு டாபிக், உங்களுக்கு
ஈஸியா நான் சொல்லித்தரேன். எல்லாத்தையும் மன்னிக்கிறது, மன்னிச்சுட்டு ரைட் ஓகே நடந்துட்டு அதை ஏற்றுக்கொள்றது. மற்றது நடந்த விஷயங்களை வந்து நீங்க திருப்திகரமாக ஏற்றுக்கொள்றது. இது சரி, இது ஓகே, இவ்வளவு தான். இன்னும் கூட நாங்க எதிர்பார்த்து இன்னும் ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு டொஃபி ஒன்று தாராருன்னு சொன்னா டொஃபியை வந்து தந்த டொஃபியில உங்களுக்கு திருப்தி வரணும். அதை விட்டுட்டு அவருக்குண்டா ஐஸ்கிரீம் கொடுத்தாரு எனக்கு தரலையே அப்படியே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கவலை வரும். அப்ப ஒரு விஷயத்த வந்து நீங்க இருக்கிறத கொஞ்சத்தை முழு மனசோட ஏற்றுக்கொள்ளணும். உங்களோட ரூமுக்கு போறீங்க, ரூம்ல உங்களோட தம்பியோ தங்கச்சோ உங்களோட மேசையெல்லாம் அப்படியே இழுத்து புக்ஸ் எல்லாம் கீழே வீசி இருக்கு, உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல கோபம் வருது அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல கோபம் வந்து உங்களோட அமிக்டலா ஹைஜெக் ஆகி உங்களோட மெமரி குறைஞ்சி ரேஷனல் திங்கிங் குறைஞ்சி உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒழுங்கில்லாம போயிட்டு இதெல்லாம் நடக்கிறத விட சின்ன புள்ள, அது சின்ன புள்ளடா இழுக்கும் தான், எஸ் ஓனோ அப்படி என்ன உங்களோட மைண்டை வந்து நீங்க மாத்திக்கொள்வது. அது புள்ளண்டா இழுக்கும். அப்ப நான் அதை மாத்தி வச்சிருந்தா சரி, நான் அதை இப்ப வேற அந்த பிள்ளைக்கு எட்டாத இடத்துல நான் அதை வைக்கும், புள்ள வந்து விளையாடி இருக்கு. அப்ப பெர்ஃபெக்டா எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கறத விட ரைட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ், சில பேருடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் நாங்க பொருந்தி கொள்ள வேணும். உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உங்களோட கொப்பியை கொண்டு போறாரு, கொண்டு போன கொப்பி கிழிஞ்சிருக்குதுன்னு சொன்னா ரைட், அதுக்கு சண்டை பிடிச்சி இயலாது, உங்களுக்கு கோவிச்சு கவலைப்பட்டு விஷயம் இல்லை. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நீங்க ரைட் அவருக்கு பத்திரமா வைக்க தெரியல கிழிச்சிட்டாரு அப்படின்னு நாங்க அதை அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த இம்பர்ஃபெக்ஷனை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளுது. அதைத்தான் நாங்க மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவோம். தியானம், பிரீதிங் எக்ஸசைஸ் மூலமாக உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸையும் அடைஞ்சு கொள்ளலாம், உங்களோட மனசையும் ஆறுதல் படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து ரீஃப்ரேமிங் சொன்னா இப்ப இந்த ரைட் சைட்ல இருக்கிற படத்துல வந்து 2 கேர்ள்ஸ், மழை பெய்யுது, 2 பேர்லயும் ஒரே விதமான உணர்ச்சியா இருக்கு, வேற விதமான உணர்ச்சியா இருக்கு. யாருக்கு சொல்லலுமா? அது மத்த சத்தம் எல்லாம் வருது, கேள்வி கேட்டா ஒரு சத்தம் வருது இல்ல. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்கிரீன்ல அந்த ஸ்கிரீன்ல நீங்க அந்த போட்டோ போட்டில டீச்சர் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா உங்களுக்கு? இல்ல டீச்சர், இல்ல டீச்சர் பிக் வந்து இல்ல, ஸ்கிரீன்ல அந்த போட்டோ வந்து இல்ல. இப்போ ஓகே டீச்சர், இப்போ சார் இப்போ ஓகே. அப்ப அந்த ரைட் சைட்ல இருக்கிறதுல வந்து 2 பேர் ஒரே சம்பவம், 2 பேரும் எப்படியான உணர்வு நடத்தைகளை வெளிக்காட்டுறாங்க சொல்லுவீங்களா? ஒருத்தர் புத்தகத்தால மறைச்சு கொண்டிருக்கிற, மற்றவர் குடையால. முகத்துல பாருங்க அவங்க எப்படி இருக்கேன். அந்த அம்பர்லா வெச்சு கொண்டிருக்கிறவங்க மூஞ்சில வந்து ஹாப்பினஸ் வருது, உடைய வெச்சு கொண்டிருக்கிறவர் சந்தோஷமா இருக்கிறார், கோட வெச்சு கொண்டிருக்கிறவர் சந்தோஷமாகவும் அடுத்தவர் வந்து கவலையாகவும் இருக்கு. கொஞ்சம் அப்ப விளங்குதா? 2 பேரும் ஒரே மழையை அனுபவிக்கிறாங்க, ஆனா ஒரு ஆள் சந்தோஷமா இருக்கிறா, அவங்க கூட கொடைய வச்சிருந்ததுக்கும் அவ வெளியில தான் போறா, அந்த மழைய அவ அனுபவிக்க போறா. இன்னொருத்தி வந்து மழையில கவலைப்படுறா, என் புக் நலையுதே நான் நலையிறேன் என்று அவ கவலைப்படுறா. வலது பக்கம் இருக்கிறவ பூ வச்சிட்டு இருக்கிறா, அந்த பூக்கு தன்படுது அப்படின்னு அவ சந்தோஷப்படுறா. ஒரே மழை, ஆனா 2 பேரும் வேற வேற விதமாக சிந்திக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு அது கஷ்டமாயிருக்கு, ஒரு ஆளுக்கு அது சந்தோஷமாயிருக்கு. அவன் நினைக்கிறா என்ன, என் பூ வளரும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அப்ப அவருக்கு அது இன்னைக்கு பிரச்சனை இல்லை. ரீஃப்ரேமிங்ன்றது தான், ஒரே சந்தர்ப்பத்தை இன்னொரு விதமாக நீங்க யோசிக்கிறது, இன்னொரு விதமாக அதை பார்க்கிறது. விளங்குதா? ரைட். அடுத்த டெக்னிக் வந்து சியர் அப், ஏற்றுக்கொண்டு அதை கொண்டாடிட்டு போறது, அதிலேயே வச்சு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லை. ரைட் வந்துட்டு கொப்பி கிழிஞ்சிட்டு ஓகே முடிஞ்சு அப்படின்ட்டு நெவர் மைண்ட் அப்படின்றது வந்து இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு உங்களோட
இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு. அடுத்தது பி காம். என்ன நடந்தாலும் அசைகிறது இல்ல. சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவுதான் அடிச்சாலும் அசைய மாட்டாங்க, அவங்களோட பாட்டுல இருப்பாங்க, அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அது அவங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கிற ஆட்கள் கிட்ட மட்டும்தான் அது சாத்தியம். எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க. அடுத்தது சும்மா ஒரே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது, அது செய்யக்கூடாது. அதையே நினைச்சிட்டு இருக்கிறது, அதை கடந்து வந்துடணும். அதுல இருந்து நீங்க அந்த இடத்துல இருந்து வந்துடணும். அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை எங்களால மாத்தவே இயலாது. அப்படி என்று அடுத்து நீங்க தோத்ததாக இருக்கலாம், வெற்றி பெற்றதாக இருக்கலாம், சண்டை பிடிச்சதாக இருக்கலாம், உங்களோட உமாவோ யாரோ ஒரு ஆள் மௌத்தா போனதாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நீங்க அதை யோசிச்சுட்டே இருக்கிறதால மாறாது. ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியில நீங்க உங்களை மாற்றி உங்களோட லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போறது இந்த இடத்துல உங்களுக்கு வெற்றியை தரும். அடுத்தது எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்ளமாவே எடுக்கிறது இல்லை, அது ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அது பிரச்சனை இல்லை, உங்களை மாற்றிக்கொள்றதுக்கு, உங்களை புடம் போடுறதுக்கு வாய்ப்பாக நீங்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்களாக இருந்தால் உங்களால அந்த ப்ராப்ளம வெற்றி கொள்ள இயலும், அதுக்கு மேலேயும் உங்களுக்கு போக இயலும். ரைட்டா? அப்ப எங்களோட இமோஷன்ஸை நாங்க பேலன்ஸ் பண்றது மிச்சம் முக்கியம். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்குரிய சில டெக்னிக்ஸை நான் சொல்லித்தந்தேன். உங்களோட இமோஷன்ஸுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், உங்களோட எதிர்காலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஹோப் நீங்க எல்லாம் சரியான முறையில நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கடைசியா இந்த இதுல ஐக்யூ அப்படின்றது உங்களோட கெட்டித்தனமாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், உங்களை ஒரு கதவுக்கு பக்கத்துல தான் கொண்டு போய்த்து வைக்கும். ஆனா அந்த ஈக்யூ தான் தீர்மானிக்கும் அந்த கதவுக்குள்ள இருந்து நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்றது. அதுக்கு உங்களோட இமோஷன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கணும், நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும், உங்களோட ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டா இருக்கணும், நீங்க மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும், அவங்கள புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நான் உங்களுக்கு அந்த போட்டோ ஒன்று காட்டினேன், நினைவிருக்கும் உங்களுக்கு. இது அவ்வளவும் உங்களால மீட்டுக்கொள்ள இயலுமாக இருந்தா, போட்டோ இருக்கிற எல்லாத்தையும் உங்களால செஞ்சு கொள்ள இயலுமாக இருந்தா நீங்க உங்களோட வெற்றியை நெருங்கி போகலாம். ஓகேயா? ஹோப் எல்லாரும் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் உங்களோட ஃபஸ்லான் சர்ட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல ஃபீட்பேக்ஸ். இதன் மூலமாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன சரி நாலேஜ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்லான் சர்ட்ட சொல்லி எனக்கு உங்களோட மெசேஜை கன்வே பண்ணுங்க. உங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸோ இமோஷனல் மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் என்ன சரி தெரியணும் என்று சொன்னால் இல்லை உங்களோட ஃபீட்பேக்ஸை ஃபஸ்லான் சர்ட்டு எழுதலாம். இல்லாட்டி உங்களுக்கு பேப்பர்ல எழுதி இமேஜஸ் இருந்தாலும் அனுப்பினால் இன்னும் கிளியர் இல்ல. மத்தாக்களுக்கு என்ன மாதிரிமா? கிளியரா? ஓகே ஓகே. தேங்க்யூ for listening me and Fazlan sir, thank you for this opportunity. I hope you will all enjoy this program. Okay, jazakallah khair.